நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் குரு பகவானின் அதிசார பயிற்சியால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம். கடந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைந்தார். சனி பயிற்சிக்கு அடுத்தபடியாக ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது குரு பயிற்சி ஆகும். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சுமார் 1 வருட காலம் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தற்போது 6 மாதத்திலேயே கடகராசிக்கு செல்கிறார். வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். கிரகங்கள் பொதுவாக தங்கள் சுற்றுப்பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்து ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும். சில கிரகங்கள், குறிப்பாக குரு, தங்கள் சுற்றுகளின் போது ஏற்படும் ஈர்ப்பு விசையின் காரணமாக தங்களது இயல்பான வேகத்தை விட வேகமாக நகர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அடுத்த ராசிக்குள் நுழைந்துவிடும். இந்த வேகமான மற்றும் முன்னதாக நடக்கும் நகர்வுக்கு அதிசார பயிற்சி என்று பெயர். குரு பகவான் ஜோதிடத்தில் சுப கிரகமாக கருதப்படுகிறார். குரு அதிசார பயிற்சி நடைபெறும் காலத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பயிற்சி மக்களின் வாழ்க்கையில் திருமணம், தொழில், செல்வம் மற்றும் பல்வேறு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அற்புதமாக இருக்கும். உங்கள் சொந்த ராசியிலேயே குரு அதிசார பயிற்சி நடைபெற உள்ளது. 100க்கு 200% அருமையான நற்பலன்களை மட்டுமே தருவார் குரு பகவான். பொன், பொருள், வைரம், பணம் எல்லாமே கொட்டென்று கொட்டப்போகிறது. வரவேண்டிய பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். குரு பகவான் 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கிறார். நிலம், வீடு, வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் என்று அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை இருக்கும். லாட்டரியில் திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் யோகம் உண்டு. திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்களால் பொருளாதாரம் உயரும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். காதல் உறவில் இனிமை கூடி திருமணமாக மாறும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில் பொறுப்புகள் அதிகரித்து உயர்வடைவீர்கள். இது போன்ற காலம் திருப்பி கிடைக்காது. குறிஞ்சிப்பூ போல இது போன்ற அமைப்பு வருவதற்கு மீண்டும் 12 வருடங்கள் ஆகும். சனி பகவான் வக்ர நிலையில் உள்ளார். அவரை குரு பகவான் பார்ப்பதால் சனி பகவானும் மங்களகரனாக மாறிவிட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பார்கள். அதனால் உத்தியோகம், தொழில், கல்வி, குடும்பம் அனைத்திலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நிலம், சொத்து சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். ராசியிலேயே குரு பகவான் இருப்பதால் அவ்வப்போது பதற்றம், கோபம் வந்து செல்லும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வயிறு, சிறுநீரகம், கல்லீரல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அதிக எச்சரிக்கை வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள விநாயகர் கோயில் சென்று வழிபடுவதன் மூலம் நல்லது நடக்கும். இந்த அதிசார பயிற்சி உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் உண்டாக்கும். குரு பகவானின் அதிசார பயிற்சிக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் மஞ்சள் நிற உடையுடன் அபிஷேகம் செய்வது, குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்னதானம் செய்வது, மற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும். மேலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும். குரு பகவான் சஞ்சரிக்கும் அந்தந்த ஆலயங்களில் உள்ள குரு மற்றும் நவகிரக சன்னதிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம். சிறப்பு பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை வாங்கி வர வேண்டும். அந்த உண்டியலின் வெளிப்புறத்தில் மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குழைத்து உண்டியல் முழுவதும் பூச வேண்டும். இப்படி பூசிய இந்த உண்டியலை நம்முடைய வீட்டின் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும். தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுக்கொண்டே வர வேண்டும். உதாரணமாக 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என்று நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தொகையை நாமே தேர்வு செய்து அதை மட்டும் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாயாக தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ போட வேண்டும். இப்படி உண்டியலில் நாம் பணத்தை சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்பட்ட பண பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் தீரும். உண்டியல் நிறைந்த பிறகு உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி உண்டியலில் செலுத்திவிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம். இது பொதுவான பரிகாரமாகும்.
உங்கள் ராசிக்குரிய அதிசார பயிற்சி பலன்களை அறிந்து அதற்கு ஏற்ற பரிகாரங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரின் ஆலோசனையின்படி செய்வது நல்லது. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நம.